ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிசிட்டில் இந்த டைம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவீங்க. அகாடமிக் இயர் 2025-2026 நான் அட்டானமஸ் காலேஜஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நியூ ரெகுலேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ரெகுலேஷன் 2025 இந்த ரெகுலேஷன் இன்னும் பப்ளிஷ் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த சிலபஸும் அவைலபிள் இல்லை. பட் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ரெகுலேஷன் 2025ஓட சிலபஸில் என்னெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில இதை அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, அந்த நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபாரின் லாங்குவேஜஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ மேக்கர் ஸ்பேஸ்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்கில்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு உங்களோட சிலபஸில் 2 செமஸ்டர் ஆர் ஒரு செமஸ்டருக்கு மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக ரெகுலேஷன் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க டீட்டெயிலாக போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அனானிசிட்டில் இந்த டைம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ரெகுலேஷன் 2025. ஸோ உங்களுக்கு ரெகுலேஷன் 2025 தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் ரெகுலேஷன்ஸ் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. பட் சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ போய் நீங்கள் வந்து சிலபஸை வந்து செக் பண்ணுறதுக்காக நான் சொன்ன மாதிரி அந்த போர்ட்டலில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து அந்த இது வந்து இல்லை. ஸோ அதாவது வந்து ரெகுலேஷன் 2023 நிற்கி அந்த 2025 வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஸோ அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக ரெகுலேஷன் 2025 வரும். ஸோ அது எதுக்காக இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதை கிளிக் பண்ணுறப்போ வேறு எதுக்குள்ள போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோம். அதெல்லாம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப வந்து இந்த இடத்துல அந்த ரெகுலேஷன் 2025 வரும். ஸோ அதனால் யாரும் வந்து பயப்பட வேணாம். ரெகுலேஷன் 2025 கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெகுலேஷன் 2025 சிலபஸில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ மோஸ்ட்லி ஒரு 6 டிபார்ட்மெண்ட்ஸ் 7 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸில் மொதல் செமஸ்டர் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் சிவில் இன்ஜினியரிங் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்தவரை காமனாக வந்து மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரே சிலபஸ் தான். இந்த சிலபஸில் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ நிறைய பேர் வந்து உங்கள் வீட்லேயோ இல்லாட்டி வந்து நிறையா வந்து உங்கள் பர்சனல் லைஃப்லேயே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கான உனக்கு ஒரு டியூப் லைட் கூட மாட்ட தெரில, உனக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் கூட பார்க்க தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து வீட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து இதெல்லாம் காலேஜஸில் சொல்லித்தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். இந்த டைம் புதுசாக அவங்களுக்கு அதையே கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிலபஸ் வந்து நிறையா வந்து அட்வான்ஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிலபஸ் வந்தோம் அப்படின்னா ரெகுலேஷன் 25 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்ட்டு. ஸோ இதில் எல்ஐடிங்கிறது லெபார்டரி இன்டகிரேட்டட் தியரி, அதாவது வந்து தியரியாகவும் படிப்பீங்க, ஸோ லேபாகவும் படிப்பீங்க. இது ரெகுலேஷன் 2021 இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் அது நிறையா பேப்பர் இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்தே வச்சுருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் பேப்பரும் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே என்னென்ன பேப்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. எஸ்டினா ஸ்கில் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் உங்களுக்கு புதுசாக என்னெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இன்னும் இதில் கோர்ஸ் கோடெலாம் வரல. அதான் அவங்க சிலபஸே இப்போதைக்கு பாதியாக தான் இருக்குது. அதனால் இதில் கொண்டு வந்திருக்க வச்சு நான் சொல்கிறேன். இன்னும் நிறையா வந்துடும். அதெல்லாம் நான் அப்கமிங்கில் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை புதுசாக கொண்டு வந்ததெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அதை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூனிட் 1 மென்ஷன் பண்ணல. மேபி வந்து அப்கமிங் வரப்போகிற சிலபஸில் மாற்றுவாங்களா இல்லை இந்த மாதிரி தான் இருக்குமான்னு தெரில. ஆனால் அவங்களுக்கு யூனிட் வைஸாக மென்ஷன் பண்ணல. ஸோ ஆனால் ஒரு 5 தான் பேஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபரன்ஸும் எங்கெங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் புதுசாக வேறு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ இந்த ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்லாம் ஆல்ரெடி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் புதுசாக கொண்டு வந்திருக்க இந்த மேக்கர் ஸ்பேஸ்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு படிக்கிறப்போ வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, பல்ப கலெக்டர் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அசம்பிளி அண்ட் அசம்பிளி ப்ராக்டிசஸ் இந்த இதை வந்து உங்களுக்கு சொல்லித்தராங்க. வெல்டிங் ப்ராக்டிசஸ், எலக்ட்ரிக்கல் வயரிங் ப்ராக்டிசஸ், ஸோ அது மட்டும் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ், எக்யூப்மெண்ட் ப்ராக்டிசஸ் இந்த மாதிரி வந்து நிறையா கொடுக்குறாங்க. அதுபோக கண்டெம்பரரி சிஸ்டம்ஸ் இதில் வந்து நிறையா வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இதுக்குமே வந்து கிரெடிட் வந்து 2 கிரெடிட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அடிஷ்னலாக புதுசாக வந்து இந்த டைம் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. லைஃப் ஸ்கில் ஃபார் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்கில் வச்சு கொஞ்சம் ஒரு சிலது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை பற்றிலாம் உங்களுக்கு அப்கமிங்கில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த சிலபஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் செமஸ்டர்லேயும் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா ஃபாரின் லாங்குவேஜஸ்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வந்து நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஜெர்மன், கொரியன் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஃபாரின் லாங்குவேஜஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து டச்சுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாப்பனீஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொரியன் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லாங்குவேஜஸும் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி வந்து ஃபாரின் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இது கிரெடிட்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் இதை கற்றுக்கிறது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து எக்ஸாமாக நீங்கள் எழுத மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எல்ஐடிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தியரியாகவும் லேபாகவும் பண்ணுவீங்க. ஸோ அதையுமே உங்களுக்கு சிலபஸில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் எவ்வளோ நீங்கள் வெயிட்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளைடு ஃபிசிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அது தியரி லேப் தான். ஸோ அதனால் வந்து உங்களோட இன்டர்னல் பார்த்தீங்க அப்படின்னா 50%, செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50% கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரிலாம் பிரிப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் நான் வந்து இன்னும் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சிலபஸ் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா 3ஆவது செமஸ்டர்லேருந்து 5ஆவது செமஸ்டர் வரைக்கும் வந்து நான் முதல்வனும் உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸில் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதனால் அதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ்லாம் உங்களுக்கு நான் முதல்வனா ஒரு கோர்ஸ் படிப்பீங்க. ஸோ அதனால் வந்து
இது நிறையா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நிறையா புதுசாக ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கர் ஸ்பேஸும் ஸோ ஃபாரின் லாங்குவேஜஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கரெக்டாக வந்து கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.